ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நூருல்ஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான். நம்ம கேசரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேசரி எப்படி செய்கிறது அப்படின்ற இதெல்லாம் நான் வீடியோவாக போடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இந்த ரெசிபி ஸ்பெஷல் தான். ஸோ எங்கள் அம்மா எப்படி கேசரி செய்வாங்களோ அதே மெத்தடில் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வாட்டி நான் சொதப்பி இருக்கிறேன். இருந்தாலும் இந்த வாட்டி கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் போடுறேங்க. ஸோ இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபியை பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் சொல்லிடுறேன். ஸோ பிஞ்ச் ஆஃப் கேசரி கலர் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கேஷ்யூவும் கொஞ்சம் ரைசன்ஸும் வச்சுருக்கிறேன். ஏலக்காய் 4 ஏலக்காய் மட்டும் வச்சுருக்கிறேங்க. ரவை இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளாக்கு ரவை எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அதே ஆளாக்கில் ஹாஃப் நெய்யும் ஹாஃப் அது ரெண்டையும் சேர்த்து நெய்யும் எண்ணெயும் ஹாஃபோடு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆளாக் சைஸ் உங்களுக்கு தெரியும், சின்னது. ஸோ அதில் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணியே தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஹாஃப் கப்பில் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் சுகர் பார்த்திங்கன்னா கடைசியில் தான் நான் ஆட் பண்ணுவேன். அதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவேன். சுகர் நான் எவ்வளோ ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இல்லையா, அதே அளவுக்கு சுகர் நான் ஆட் பண்ணுவேங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணதை ஒரு பேனில் ஊற்றிடுங்க. நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ கேஷ்யூ நல்லா ரோஸ்ட் ஆகும். கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆனால் போதும். நீங்கள் ரொம்ப கறியை விட்டாதீங்க, ஏன்னா கரைஞ்சால் சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறம் சிம்மில் நல்லா கம்ப்ளீட் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரைசின்ஸ் ஆட் பண்ணி அந்த ரைசின்ஸை லைட்டாக இந்த மாதிரி பேனை சுற்றுனீங்கன்னா அதுவே புசுன்னு எந்திரிக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியும் கூட. உங்கள் அடுப்பு ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிஸ்மிஸ் போடலாம். ரைசன்ஸ்லாம் நல்லா புஷ்ஷுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் ரவையை போடணும். ஏன்னா உடனே நீங்கள் இதோட சூட்டோட ரவையை போட்டிங்கன்னா ரவை குயிக்காக கரைஞ்சி போயிடும். அப்புறம் கேசரி கேசரியாக இருக்காது, வேறு ஏதோ ஆயிருங்க. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரவையை போட்டு லைட்டாக வறுத்துக்கங்க. ஸோ இது வறுத்துட்ருக்க நேரத்தில் நம்ம ரவைக்கு ஆன தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ ரவை வறுத்துட்ருக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவைனா 2 கப் தண்ணி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதா உப்புமாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே அளவு தண்ணி நீங்கள் சைடில் தனியாக பாயில் பண்ணணும். நல்லா கதன்னு கொதிக்கணும், நல்ல பபிள்ஸ் வரணும். சும்மா லைட்டாக சூடாலாம் இருக்கக்கூடாது, நல்லா பாயில் ஆகணும். ஸோ இப்போ நான் பிஞ்ச் ஆஃப் கலர் பொடி ரவையோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போயே கலர் பொடியை போட்டே கலர் பொடி இதாகுமா, கரெக்டாக வருமா, கலர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினப்பறம் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ தண்ணியை நான் ஊற்றுறேன். ஸோ தண்ணி ஊற்றையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இப்படி தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா கொதிக்கணும். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆக ஆரம்பிச்சிடும். சிம்மில் எதுக்கு வைக்க சொல்கிறேன்னா, ஏன்னா ரவை ஃபாஸ்ட்டாக சாலிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லிக்விட் ஆகிடுச்சு. தண்ணி ஜாஸ்தியாலாம் ஊற்றலைங்க, நீங்கள் பார்க்குறப்பே தெரியுது. ஸோ ஐயோ ஜாஸ்தி தண்ணி கொலன்னு இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ அப்படி தண்ணி ஜாஸ்தியாலாம் ஊற்றலை, கரெக்டான அளவு தான் ஊற்றிருக்கேன். ரவை கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணோம். சுகர் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் நான் சொல்லியிருந்தேன். இது சில பேர்த்துக்கு ஜாஸ்தியாக கூட தெரியலாம். எங்கள் அம்மாலாம் இது ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சுகரை ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரவை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாலிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சுகர் மெல்ட் ஆக ஆக தான் ரவைக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேசரி மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சுகர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ரவை பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங் வேணும்னா இப்போ நீங்கள் இன்னும் ஒரு டீஸ்பூன் ஆஃப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப வந்து நீங்கள் வந்து சாலிட் ஆகிற வரையும் குக் பண்ணக்கூடாது. நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ரவை நம்ம கேசரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போதே வந்து ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பெல்லாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது சாப்பிடும்போது நல்லா வந்து கடையில் எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு க்ரீமியாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ லிக்விடாக இருக்குது. நான் இப்போயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாட் பாக்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஹாட் பேக்குக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேசரிக்கு வந்து வேறு லெவல் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ரெசிபி எங்கள் அம்மாவோட ரெசிபி. அவங்க சொல்லி கொடுத்தபடி நான் செஞ்சேன். நிறையவும் நான் சொதப்பியிருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களோட கேசரி லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர், பாய்.